ஹலோ நம்ம ஏரியாக்குள்ள இந்த ரெண்டு மைக்கு என்னடே சும்மா அங்க பாரு நாரதர் வராரு அங்கும் இங்கும் ஏதோ ஒரு மூலம் தள்ளி போச்சா அது வந்தோன்னு எடுத்துக்க நாராயணா என்னும் பாராயண நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். இந்த டீ வருது சாப்பிடியா? டீ சாமி யாரையா சாமி யாரையா சாமி யாரையா யா 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 யா. உனக்கு மைக்கு எத்தியா மைக்கு எத்தியா? ஆமா. யார் நீங்க? நீங்க யாரு? நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாரு சொல்ல முடியல? முதல்ல இந்த சட்டம் பேசுறது சவுடாலி பேசுறதெல்லாம் நீ உன் வீட்டோட வச்சுக்க பார்த்தா நீங்க பெரிய இந்த சட்டம் திட்ட வட்டம் உங்க ஊரோட வச்சுக்கிற சட்டத்தை ஒடிக்கு போய் யார் நீங்க? நீங்க யாரு? நீ யாரியா முத? யாரியா நீ? மெதுவானே யார் நீங்க? நீங்க யாரு? வந்தாரை வழி மறைச்சது நீங்க. அதை யாருன்னு கேட்டேன். அதை நான் யாருன்னு கேட்கேன். ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்க? நீங்க யாருன்னு சொன்னா உங்க ஆத்தாட்டு போல குறைஞ்சு போயிருமா? ஏன் நீ யாருன்னு சொன்னா உங்க அப்பா விட்டு முதல்ல போயிருமா? நீங்க யாருன்னு சொன்னா உங்க தாய்மாமன் உங்களுக்கு இல்லாம போயிருவாரா? யாரு இல்லாம போட்டு இருக்காம போட்டு யாரியா முத நீ? நீ யாரியா? நீ யாருன்னு சொல்லி கேட்டேன். சார்பு கரெக்டா இருக்கானே பாருங்க. சார்பு கெயின் மூலம் கரெக்டா இருக்கா? ரெண்டு மைக்லயுமே பாருங்க. ஹலோ கூட்டுக்கு கொஞ்சம் வாடி மைங்க இன்னரே இல்ல. நான் பேசுறது எனக்கே கேட்க மாட்டீங்கன்னா இப்ப இப்படிதான் இருக்கு. ஹலோ 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 சேப் போய் தொட முடியுது. ஹலோ அப்படி தொட கூட தொட மாட்டேங்குது. இவ்வளவு தூரத்துல கத்தி பேசினோம்னா நாளைக்கு போற ஊருக்கும் மூளை தெளிவு ஓரம் தெளிப்போம். மைக்க கூட மாத்தி விடுங்க. மைக்க கூட மாத்திக்கிதுன்னா பசங்க பிடிக்கிற மாதிரி முடியலனே. சத்தியமா முடியலனே. அப்ப நீங்க யாருன்னு கேட்டேன். அப்ப நீங்க யாரு? நான் கேட்டல. கேட்ட சொல்ல தெரியாதா? நீங்க ஏன் நான் கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாதா? ஆனா சொல்லி இருக்கு. ஆமா ஆமா என்னமோ சொன்ன மாதிரி இருக்கு. அக்கம் பக்கம் பார்த்து புருஷனை விட்டு சித்தப்பனை பார்த்து பாபா வீட்டுக்கு விருந்தாளி போய் நீ நான் தொங்குன்ற கதையா போயிடக்கூடாது. அதே மாமியா மலத்தை புடிச்சு மச்சு வீடு கட்டினதையில வச்சு படுத்து கொடுத்துங்கம்மா பேய் படுத்து கொடுத்துங்கம்மா நாய் நின்று கொடுத்துங்கம்மா பேய்ன்ற கதையாவும் போயிடக்கூடாது. அதே கொழுந்தியா மலத்தை பிடிச்சி கோணம் கட்டி குடிச்சாங்க. அரிசியா? ஆமா. என்ன அரிசியா? நீ தானே சொன்ன அந்த அரிசி வந்திருக்கேன் இந்த அரிசி வந்திருக்கேன். ஆக நான் யாருன்னு கேக்குறீங்க? ஆறு அபிஷேக பிரியா சிவா. ஆமா. அலங்கார பிரியா விஷ்ணு. ஆமா. சோச பிரியா சூர்யா. பாட்டியா இவ்வளவு சொன்னேன். கோயில்ல அபிஷேகம் பண்ணிருப்பாங்க அலங்காரம் பண்ணிருப்பாங்க. சோத்துல உப்பு போட்டு தான் தப்பாங்க. வேற எதையும் முடிச்சு சோத்துல உப்பு போடுத்துட்டாங்களா? நான் என்ன கேட்டுக்கிட்டே சோத்துல உப்பு போடுத்துட்டாங்கன்னு கேட்டுக்கிட்டேன். வேற கேட்டா என் பேரு முனியசாமி கருப்பசாமி ரெண்டே வார்த்தை. அபிஷேக பிரியா சிவா அப்படின்னா அபிஷேகத்துக்கு உரித்தானவர் யாரு? ஆறு. அபிஷேகத்துக்கே உரித்தானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் ஆகப்பட்டவர். ஆக அபிஷேக பிரியா சிவா. அபிஷேக பிரியா சிவா. அலங்கார பிரியா விஷ்ணு. அலங்கார பிரியா அலங்காரத்திற்கே உரித்தானவர் யாரு? என் பாட்டன் மகாவிஷ்ணு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி வரேங்க. அவங்களுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி அவங்க இதையெல்லாம் நான் கேட்க விரும்பல. உங்க பேரத்தை நான் நாரதன். நாரத்தையும் செய்த அடிச்ச மலைக்கு பின்னாடி மூண்டு வச்சா நாராம மணக்காய். நாரதன்யா நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம். ஆக இந்த மூணு மாறாத நாரதன். நாரதன் நாரதன் எந்த ஊரு? மேலூர். மேலூர்னா மதுரை பக்கத்துல இருக்கு. அந்த மேலூரா? மதுரை பக்கத்துல இருக்கு. சரி தூத்துக்குடி மேலூரா? மேலோகத்துல இருந்து வரேங்க. மேலோகம்னா இங்க இருக்கு. ஈரேழு 14 உலகம், கீழே 7 லோகம், மேலே 7 லோகம். ஆக மேலோகத்துல இருந்து நான் வரேன். அந்த 14 லோகம் வேறையும் சொல்லுங்க. அதெல்லாம் இதெல்லாம் சுதலம் ரசதலம் மகாதலம் பராதலம் கருத்தம் அமெரிக்கன் ஸ்ரீ மாணிக்காரி முருகத்தெட்டு குமரத்தெட்டு ராஜபாளையம் தாளமுத்தினார் செல்வப்பட்டி. அதான சொல்லுவாரியா? ஏய் நான் என்ன சொல்லிக்கிட்டு நீ என்ன ஊரை சொல்ற? நீங்க சொல்லுங்க.
ஏன்னா மேல இருக்க மேலோகத்தை சொல்றேன், கீழே இருக்க பூலோகத்தையும் நான் சொல்லிட்டு வரேன். சொல்லுங்க தான் நான் சொல்றேன். அதையும் சொல்லல. அதெல்லாம் இதெல்லாம் சுதலம் ரசதலம் மகாதலம் என்ன முருகன் தேட்டர் அந்த தேட்டர் இந்த தேட்டர் இருக்கு. நான் பூலோகத்துல உள்ள ஸ்டாப் பேர்களை பூரா சொல்றேன். இது ஸ்டாப் பேர்லாம் இல்லையா? இது நான் பஸ் ஸ்டாண்டா? அப்புறம் மேலே உள்ள 7 உலகம், கீழே உள்ள 7 உலகம். ஆமா, அப்பேற்பட்ட தன்மை நான் சொல்லியிருக்கேன். ஆக மேலோக வாசி நானு, மேலூர்ல இருந்து வரேன். மேலோகத்தை சுருக்கி மேலூர், மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன். அப்ப இது பூலோகம். சரி, பூலோகத்தை சுருக்குனா நான் பூலூர்னு சொல்லலாம். பூலூரா? அப்புறம் என்ன மேலோகத்தை சுருக்குனா அப்ப மேலேனா எதிர்ப்பதம் என்ன? கீழே. மேலுன்னா பள்ளம், இரவுனா பகல். அப்படி விஷயம் இருக்கா இல்லையா? இது வந்து கீழோகம் யாரும் சொல்லல. மேல இருக்க உலகம் மேலோகம், மேலேக்கு எதிர்ப்பாகம் கீழே கீழே. ஆக கீழோகத்துல இருக்க கீழே கீழே சொல்லியிருக்கானு. அதெல்லாம் பூலோகத்தை நான் பூலூர்னு சொல்லுவேன். டேய், மேல இருக்க உலகத்தை சுருக்கி நான் மேலூர்னு சொன்னேன். அப்ப கீழே இருக்க உலகத்தை சுருக்கி கீழோகம் வருது. கீழூருமே. அப்புறம் கீழோகம் நாம எங்க இருக்கு? பூலோகம். என்ன? டேய், மேல இருக்க உலகம் மேலோகம், இப்ப கீழே இருக்க உலகம் கீழோகம் தானே? பூலோகம். எப்ப ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. உன் சௌரியமா? என் சௌரியம் தாப்பா. உன் சௌரியத்துல நீ உன் சட்டம் உன் சௌரியம். ஆமா, இவர் வீட்டுல நான் போய் நம்பட்டி ஓட்டு கிழிச்சு போடுவார் பேசி. ஆமா, நீ பேசி அப்படி தள்ளி போடுவ. நான் தள்ளுற துணி. ஆமா ஆமா, நீ தள்ளிட்டே சொல்ல கேளியா? ஆமா, சும்மா வெட்டியா பேசினா பேசிட்டே இருக்கலாம். வெட்டி வீராப்பு வீண் பேச்சு அந்த மாதிரி வெத்து ஓட்டு. வெத்து ஓட்டு தானே அந்த ஓட்டு. நீ ஏண்ட ஓட்டி கட்டாத. இந்த ஓட்டுக்கு சைக்கிள் ஓட்டு டயர் ஓட்டு நொங்கோட்டி ஓட்டு கட்ட பிடிக்க தெரியாதவருமே அவன்கிட்ட போய் நீ ஓட்டுவோம். ஓட்ட போய் எங்க என்ன நீ போய் எவனாச்சும் கிறுக்கு போய் வருவேன் அவன்கிட்ட பேசு. அப்படிதான் உன்னைய கிறுக்காக்கி விட்டு போயிருவேன். கிறுக்காக்குற அளவுக்குலாம் நான் வரலப்பா. அப்படியா? நீ எல்லாம் கிறுக்காக்குற அளவுக்கு நான் வந்து இந்த இடத்துல வைக்க முடியுமா? பகுதி இல்லாதவன் இந்த பகுதிக்கு வர முடியாது. 4 பேர் உட்கார்ந்தாலும் அறிவு சார்ந்த ஞானியர் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, ஏன்னா மக்கள் விருதுநகர் மாவட்டத்துக்கு சரியா 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 போல நீ புரண்டிக்கல. இனிமே விட மாட்டேன். ஆமா, ஒரு பேச விட்டு பேசியா? நீ யாருன்னு கேட்டா நான் சொல்லிடுறியா? சொல்லு. நான் சொல்றேன். என் பேர் வீரத்தேவன். சரி, என்ன அதோட விட்டுறேன். உன் பேர் சொல்லு. நீ என்ன விடுன்னு சொல்லு. நீ ஆளே கிடையாது. ஒரு ஆளே கிடையாது. நீ ஆளே கிடையாது. இறங்குனே ஆளே கிடையாது. நான் பேசல. அப்ப நான் பேச கேட்க விட்டு பேசுனேன். நீ சொன்னீல என்ன மேலோகம். ஆமா, இது வந்து பூலோகம். நான் தெரியாது பூலோகம் வந்தேன். சரி கேளு. நான் பூலோகம் வீரத்தை விட்டேன். சரி, நீ மேலோகம் நாரதர் விட்டேன். ஆமா, நான் கேட்டதுக்கு நீங்க எனக்கு சரியா போச்சு. சரி, இப்ப நான் கேட்கறதுக்கு பேர சொல்லு. சரி கேளு. என்ன நான் சும்மா இருந்தேன்னா நான் பாட்டுல என் போக்குல போக மாடு. எப்பா நீ பேசுப்பா. நீ சும்மா தார்க்கு குத்திட்ட. நீ இனிமே விட மாட்டேன். நீ பேசுறேன் நானு. இப்ப ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இருக்கட்டும். திருநெல்வேலிக்கு அல்வா சிறப்பு. சரி, அதே மாதிரி மதுரைக்கு மல்லி சிறப்பு, திண்டுக்கல்லுக்கு பூட்டு சிறப்பு. விருதுநகருக்கு என்ன சிறப்பு? விருதுநகருக்கு என்ன சிறப்பு சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டம் தானியா? விருதுநகர் தானியா? இது என்ன சிறப்பு? விருதுநகர் மாவட்டம் தானே. சிவகங்கை வட்டம், சிவகாசி வட்டம். சிவகங்கை வட்டம், சிவகாசி வட்டம். சரி, விருதுநகர் மாவட்டம் தான். சரி, இங்க என்ன சிறப்பு? என்ன சிறப்பு இங்க சொல்லுங்க. இங்க என்ன சிறப்பு? என்ன சிறப்பு என்கிட்ட கேட்டா என்ன சிறப்பு சொன்னாரு. உரட்டையில மாட்டிக்கிற அளவுக்கு நான் வரமாட்டோம்னு. சரி, இங்க சிறப்பு ஏகப்பட்ட சிறப்பு இருக்கியா? என்ன சிறப்பு? அதுல ஒரு 2-3 சிறப்பு எடுத்து விடுங்க. 2-3 சிறப்புனா என்ன சிறப்பு இருக்கு? நீங்க ஒரு 3 சிறப்பையா சொல்லுங்க, இல்ல ஒரு சிறப்பையா சொல்லுங்க. ஒரு சிறப்பா 2 சிறப்பா? என்ன சிறப்பா சொல்றீங்க? அவன் காய்ச்சல் குடிக்கிற சிறப்பு. நான் காய்ச்சல் குடிக்கிறது பெருமையான விஷயங்கள் குடிச்சிருக்கிறதுக்கு குடிக்கிற சிறப்பா நான் கேட்டேன். முக்கியமான பெருமையான இங்க ஒரு சிறப்புகள் உண்டு. என்ன சிறப்பியா? என்னையா? கேட்டுட்டு நானே போல சொல்றது. நான் மொட்டை அடிச்சுட்டு போயிருவேன். விவரத்தை கேட்கணும்ல. விவரம் தெரிஞ்சாலும் விவரத்தை பேசணும்னா என்னையா? உனக்கு முதல் விவரம் தெரியுது. நான் கேட்கறது எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ராமநாதபுரத்துல இருந்து அங்கிட்டு கமுதியப்பேட்டில இருந்து நான் வருவேன் பேக்க தூக்கிட்டு. நீ மதுரையில இருந்து விசுக்குன்னு ஏறி வருவேன். உனட்டையில வந்து நான் பேசணும். என்கிட்ட வந்துகிட்டு ஆண்டை எழுதிருக்கேன். என்ன ஒன்று தெரியும் தெரியும் முடியல சொல்லியா? இருக்க நகைச்சுவை நடிகரை கூட நாங்களும் சந்திச்சு வரேன். உன்ட்ட எல்லாம் பேசணும் எங்க தலையெழுத்து போடுறோம். நீ தானே சொன்ன உனட்டெல்லாம் நான் மாட்டிக்க முடியும். அந்த அளவுக்கு வரல. இந்த அளவுக்கு பேசினா நீ அந்த அளவுக்கு நீ வரல. வாங்க சொல்றத முதல் கேளுங்க. விவரத்தை விவரமா பேசணும். என்ன ஒரு நகைச்சுவை நடிகருக்கு என்ன வேலையோ அந்த வேலையை நீ பார்க்க. அந்த வேலையை நான் பார்க்கணும். எங்க வாத்தியார் சொல்லி கொடுக்கலையே. என்ன வேலை சொன்னாரு? எங்கிட்டு போனாலும் அங்கிட்டு போய்கிட்டே இருக்கேன். எனக்கு நகைச்சுவை நடிகருக்கு என்ன வேலை? எனக்கு நகைச்சுவை நடிகர் நான் இப்போ வரல. அப்ப நீங்க கேளுங்க. ஒரு நகைச்சுவை நடிகருக்கு ஒரு கோமாளி பேருக்கு என்ன வேலை? அவர் வந்திருக்காருன்னா சந்தனம் தேய்ச்சி விடணும். பூ கட்டலன்னா பூவை கட்டி விடணும். அப்புறம் என்ன வேலைக்கு வந்தாரு அவரு? இப்ப சட்டம் பேசுறதுக்கு அங்க இருந்து வந்தாரா? அவன் குண்டிய கழிவு விட சொல்லுங்க. தெரியாம கேட்கிறேன். ஏயா நகைச்சுவை நடிகர் இல்லைங்களா? ஆரம்பத்துல வர்ற மாதிரி நோட்டீஸ் படிக்கல. அப்ப நகைச்சுவை நடிகர் பப்புனு
ரெண்டாம் இந்த பிள்ளையோட டான்ஸ் ஆடுற பாருங்க அப்ப நகைச்சுவை நடிகர் பப்புனு. சரி, அதுக்கு அடுத்து வந்தோம்னா கதைக்கு வந்துருது. கதைக்கு நகைச்சுவை நடிகருக்கு அப்பாற்பட்டது. நகைச்சுவை இருக்குன்னு சிந்திக்க வைக்கணும், சிந்தனையை விட்டணும். அப்பதானே மக்களுக்கு நாலு கருத்து போய் சேரேன். நீ பேசுறதா சரிதாயா, நான் இல்லன்னு சொன்னா. ஒரு நாரத மகரிஷி வந்திருக்காருன்னா அவருக்கு என்ன வேலை செய்யணும்? உனக்கு என்ன வேலை செய்யணும்? என்ன வேலை செய்யணும்? உனக்கு என்ன வேலை செய்யணும்? அப்படி ஒண்ணு எனக்கு சம்பளம் கொடுத்து எனக்கு அட்வான்ஸ் போட்டு குட்டியாரல. அப்படி கூட்டு வரலையா? வாங்கி சம்பளத்துக்கு வந்து அதுக்கு தான் நீ வரணும்ன்றே நான் சொல்றேன். அப்படி வர்ற ஆளு வேற ஆளு பாரு. ஏன் அப்படியாலும் பாத்துட்டு போயிருக்க? அப்படியாலும் நீ சந்திச்சிட்டு போகல. கிடக்கிறத கூட அங்கிட்ட எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு சாமியார் வந்திருக்காரு, நாரத மகரிஷி வந்திருக்காரு. அவர் சரி பாவம் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு சந்தனத்தை தேய்ச்சி விடுவான், ஒரு பூவை கட்டி விடுவான். அதுக்கு மேல உனக்கு என்ன வேலை? சரியா? ஒரு ட்ரெஸ் எடுத்து ஒரு துணி எடுத்து மாத்தேன்னா அதுக்கு பக்கத்துல வந்து எல்லா வேலையும் நீனே செய்யணும். கோவணம் கட்டி விடுறதுல எங்க அப்பா என்ன அம்மா நீ பெத்து போற. உன்னை நான் கோவணம் கட்டி விடுற அளவுக்கு அவனை கூப்பிட்டனா? இதுக்கு நீ சொல்லிட்டு போயா தெரிஞ்சுக்கிறேன். அப்படி சொல்றீங்க, நல்ல விவரமா பேசுறீங்க நீங்க. இப்ப விவரமான ஆள் எனக்கு நான் இன்னொரு விஷயம் நானும் கேட்கலாம்னு இருக்கேன். ஆக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு வள்ளி திருமண நாடகம் நடத்துறாங்கன்னா எதுக்காக நடத்தணும்? வள்ளி திருமண நாடகம் நடத்தணும்னா செவ்வாய், அதாவது கல்யாணமாகாமல் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த நாடகத்தை விடிய விடிய கண்டுபிடிச்சு முருகனும் வள்ளியும் மாலை மாத்திரத பார்த்தா செவ்வாய் தோஷம் நீங்க கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகும். ஆமா, இதான உண்மை. இது வந்து கல்யாணம் ஒரு சாதாரண கல்யாணம் இல்ல, திருக்கல்யாணம் விட்டது. அதாவது செவ்வாய் தோஷம் உள்ள பெண்கள் வந்து இந்த நாடகத்தை பார்த்தாங்கன்னா முருகனையும் வள்ளியும் மாலை மாத்திரத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன என்ன ஒரு நன்மை கிடைக்கும்? அந்த தோஷம் நீங்கி மனபாக்கியம் கிடைக்கும். தோஷங்கள் நீங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்த சொல்றீங்க. நானும் எத்தனையோ கோமாளியை சந்திச்சிருக்கேன். அந்த கோமாளிகள் எல்லாமே பேசுவாங்க. இந்த நாடகத்தை பார்க்க யாராச்சும் எந்திரிச்சு போனாங்கன்னா உடனே சொல்லுவாங்க, ஏமா அப்படி எந்திரிச்சு போறீங்க? இந்த நாடகத்தை உங்களுக்காகத்தான் முக்கியமா நாங்க அந்த இடத்துல நடத்துறோம்டுவாங்க. காரணம் என்னமா சொல்லுவாங்க? முருகப்பெருமானுக்கு செவ்வாய் தோஷம், வள்ளி பொண்ணுக்கும் செவ்வாய் தோஷம். ஆக இந்த நாடகத்தை நீங்க பார்த்து மாலை மாத்தும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்க பெண்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும்டுவாங்க. ஆக பாத்தீங்களா, விவரமே இல்லாம சொல்லுவாங்க. செவ்வாய்க்கு அதிபதி தான் முருகன், செவ்வாய்க்கு அதிபதி தான் முருகன். முருகப்பெருமானுக்கு போய் அவரே கடவுள், அவருக்கு பிடிச்சிச்சா செவ்வாய் தோஷம்? அவருக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. இல்ல, அதத்தேங்க விவரமா பேசணும். ஏன்னா முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி. அந்த செவ்வாய் தோஷம் பிடிச்சவா வள்ளி பெண்ணாகப்பட்டவ. அப்ப அந்த வள்ளி பெண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் நீங்கன்னா அந்த செவ்வாய்க்கு யாரு வந்து அதிபதியா இருக்காங்களோ அவங்க கையால மாலை மாத்தணும்ன்றதான் விதி. அந்த விதியாகப்பட்டது முருகன் கையில தான் இருக்கு. அதனால ஏன்னா அப்படியால நான் சந்திச்சிருக்கேயா. ஏன்னா விவரமா பேசுறாளையும் சந்திச்சிருக்கேன், வெட்டியா பேசுறாளையும் சந்திச்சிருக்கேன். இருந்தாலும் கூட உங்க அப்பா பேர் என்ன பேரு? அப்ப நான் நீங்க கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன். உங்க அப்பா பேர் என்னையா? நானே சொல்லிடுறேன். நான் சொல்லட்டா? சொல்றேன், போய் இருங்க. போய் பேசலே கேட்டுன்னு பேசுனா அப்புறம் சிறப்பா இருக்குமா? சிறப்பா இருந்து சிறப்பா சொல்லுவாரு. அவரு சிறப்பா பேசக்கூடிய ஆளு. அவர் கமுதில இருந்து சும்மா பேக்கத்திட்டு இங்க வரல. அவர் பேசுவாப்ல, எங்களுக்கு தெரியும். அவர் எத்தனை நாடத்துல அவன் யாரும் இல்லை, மாப்பிள்ளதே நல்லா பேசக்கூடிய ஆளு, நல்ல தொழிலாளி, அற்புதமா இருக்கு. அப்ப தொழிலாளி, ஒரு தொழிலாளியை சந்திக்கணும்னா அவர்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு கொஞ்சமாச்சும் தள்ளி விட்டு பார்த்தா தானே தெரியும். எரிகின்ற விளக்குக்கு தூண்டுகோல் ஒண்ணு இருந்தாலே அது பிரகாசமா எரியும். அவனை வம்பளுத்து எதாச்சும் பேச விடணும். பேச விட்டு பார்த்தா தானே கோமாளினா சும்மா வந்தானே 4 விஷயத்த சொல்லிட்டு நான் சிரிப்பை சிரிச்சுட்டு உள்ள போயிட்டா சரியா போயிருமா? அவன் என்ன திறமை இருக்கு? ஒரு வந்தனே நான் பார்த்தனுமே நீ யாரு நான் யாரு, நீ உன் பேரை சொல்லாட்டி கொப்பை விட்டு முதல்ல வருமா நோத்தான்றி. அவன் கொஞ்சம் கூட சங்கட்டம் இல்லாம ஒரு நாரத மாதிரி பார்த்துட்டு உங்க அம்மா பேருன்னு கேட்டா அவனுக்கு குறைஞ்சு போயிருவானா? அப்ப அவனை கேட்கணுமா இல்லையா? ஒரு நாரதம் இருக்கோம்னா ஒரு சந்தனத்தை பூசி விடணும், ஒரு பூவை கட்டி விடணும், ஒரு உதவியா இருக்கணும்யா. அது உள்ள ராக்கெட் ராஜாடா வந்து சொன்னா செய்வேன். சரி, வெளியே உள்ள வீரத்தை விட்ட சொன்னா எவனும் செய்ய மாட்டேன். உள்ள ராக்கெட் ராசாவா? உள்ள போயிட்டா ராக்கெட் ராசாவுக்கு வேலை இல்ல. நீ கட்டை எடுக்க சொல்லுவா, கொட்டை எடுக்க சொல்லுவா, அதெல்லாம் எடுத்து கொடுக்குறது நான் வரல. அப்புறம் உள்ள ஒரு சொந்த வந்தான், ஒரு நண்பன் ஆப்புல மச்சான்டா உள்ள வச்சுக்கிறேன். நான் அதை சொல்ல வெளியே வந்துட்டு வையே, நீ யார நான் யாரா? அதான் உண்மை. அதான் உண்மை. என்ன அதான் உண்மை? உண்மை அதாயா பேசுனேன். ஏன்னா தொழில காட்டுறதா தொழில கட்டி போடணும். ஆமா, நீ என்ன சந்தனத்தை பூசு அதை பூசுன்னா உன்னை வெளியே சொல்ல சொல்லல. நீ நான் இந்த இடத்துல நாரதன், நீ இந்த இடத்துல கோமாளி. கோமாளின்ற கோமாளின்னு என்ன சிறப்பு தப்பா? உங்களை யாரியா கோமாளின்றது யாரு? கோமாளின்றீல பாட்டேன் மகாவிஷ்ணுயா. விகடகவியை பார்த்து நீ உன் பாட்டனையா பார்த்து நேர்த்து பேசுற. ஏன் மகாவிஷ்ணு சந்தனம் தேய்ச்சி விட்டா நல்லா இருக்காதா? சரி, பேர பிள்ளைக்கு தேய்ச்சி விட்டா போதும். அப்படி சொல்லியா? உனக்கு இந்த இடத்துல என்ன முறை ஆகுது? என்ன முறை? பேர முறை. நாரதே
பேரன் பேரனுக்கு செஞ்சு விடுறதுல என்ன தப்பு? சரி சரி, பேருக்கு செஞ்சு விட்டு ஒரு நாளைக்கு பிடிச்சி வச்சு காய அடிச்சு விட்டுருவான். எல்லாம் செய்யறதா அப்படித்தானே இருக்க. சரி, அதை சொல்லுங்க அவர்களுக்கு. சிறப்பா பேசுவியா இரியா வந்தோடனே பூராத்தையும் பேசிட்டு போனா நல்லாவா இருக்கு? பேசணுங்க, இன்னும் நிறைய விஷயத்த பேசணும். ஆக இன்றைய ஆழ்வார் நாடு, நாளை எடுப்பவர் கையிலே ஓடு, நீங்களும் பூவோட சேர்ந்த நாடு, அழகா இருக்க உங்களுக்கு முகக்கோரு, என்னைக்குமே வாழணும் நீங்க ஆயுசு 100. இந்த இடத்துல நீங்க யாருன்னு நான் கேட்ட கேள்விக்கு அற்புதமான விளக்கத்தையும் சொன்னீங்க. வீரதேவன் சொன்னீங்க. இப்ப வீரதேவன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, வீரதேவன் சொல்லணுமே நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படின்னு விவரத்தை சொல்லுவாங்க. எங்க கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணையாரும் பேர் வைக்கிறேன் இருக்கா இல்லையா? அதாவது ஓடி போய் வரப்பு தாண்ட மாட்டேன் அவனுக்கு தாண்டவராயின்னு பேர் வைக்கிறேன். ஆமா, கண்ணன் கரையேன்னு இருப்பேன் அவனுக்கு வெள்ளச்சாமின்னு பேர் வைக்கிறேன். ஆளு நல்லா பாக்குறதுக்கு அழகா இருப்பேன், முகத்தோற்று அப்படி லட்சணமா இருக்கு. வெள்ள விளையாட்டு இருப்பேன் அவனுக்கு வந்து கருப்புசாமி வைக்கிறேன். 100 நாள் விலைக்கு தான் போவேன் அந்த அம்மா. அந்த அம்மா கோடீஸ்வரின்னு பேர் வச்சிருப்பேன். பிச்சைக்காரனை கண்டா 1 ரூபா போட மாட்டேன், அவனுக்கு பேர் தர்மராசன் வச்சிருப்பேன். தர்மராசா? ஆமா. ஒண்ணுத்துக்கும் இல்லாம அவன் பாட்டில் பேசிக்கிட்டு இருப்பேன், அவனுக்கு பேர் நவநீத கிருஷ்ணன் பேர் வச்சிருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கேன் நவநீத கிருஷ்ணன், நீ என்ன பேர சொல்றதுக்கு சொல்றேன். கேட்க மாட்டேன். ஆகுன துணியை கலச்சிக்கிட்டு இருப்பேன், அவனுக்கு பேர் அர்ச்சனை. எது அர்ச்சனை? ஏய் அர்ச்சுனனியா? அர்ச்சுனன் நீ எவ்வளவு பெற்ற ஆளு, நீ அவனை போயிட்டு நல்லாவாயா இருக்கு. ஆக இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும், ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இல்லாம பேர் வைப்பாங்க. அப்படி எல்லாம் எவ்வளவு விஷயம் இருக்கு இந்த இடத்துல. ஆக உங்களுடைய சிறப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வள்ளியோட தோழி யாரு? இருள விவரத்தை இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க வந்தோடனே அந்த பிள்ளை தோதுமாது அப்படி இப்படி விவரத்தை சொல்லுவாங்க. காரணம் இருக்கு, காரணம் இல்லாம யாரும் தோரணம் போடுவதில்லை. ஆக உங்களுடைய வள்ளி பொண்ணுடைய தோழி யாரு? இருளை. இருளையாகப்பட்டவளுக்கு சிறப்பு இருக்கா? இல்ல, அவளுக்கு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு இருக்கு? வள்ளியோட கூட வர்ற தோழியா இருக்காள், அதனால அதை வச்சு வள்ளியை வச்சு அவளுக்கு சிறப்பு. ஏன்னா அவளுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? நம்பி மண்ணானா போட்ட எங்க அப்பாவுக்கு மருமகளா வர போறாள், அதையும் வச்சு மருமகளா போறதுக்கு இல்லாம சிறப்பு இருக்கு. இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? வீரத்தை அவனுக்கு பொண்டாட்டி வர போறாள், அது ஒரு சிறப்பு. பொண்டாட்டி வரதெல்லாம் சிறப்பு இல்லையா? தனி சிறப்பே ஒண்ணு இருக்கு தெரியுமா? தூக்கி போட்டு அமுக்கினா சிறப்பா? தனி நீ தானே சொல்றீங்க எல்லாத்தையும். நாரதர் நினைச்சா இல்ல வேற ஏதாச்சும் நினைச்சா? நான் எனக்குள்ள சொல்லிட்டேன். அப்புறம் ஏதோ வச்சு சிறப்பு இருக்கு. சிறப்பு இருக்கியா? ஒரு ஆலயத்துல முருகனுடைய சன்னிதானம் ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல பாருங்க மேல வந்து முருகப்பெருமான் இருப்பாரு. அந்த முருகப்பெருமான் மேல இருக்கும் பொழுது வள்ளி பொண்ணு வந்து அந்த இடத்துல கீழே இருப்பாங்க. வள்ளி பொண்ணு ஒரு இடத்துல இருப்பாங்க, முருகப்பெருமான் ஒரு இடத்துல இருப்பாரு. ஆக அந்த கோவிலுக்கு, முருகன் கோவிலுக்கு நம்ம போய் அந்த முருகனை போய் வணங்க போனோம்னா முன்னால ஒரு சிறப்பு இருக்கு. அங்க போய் இறைவனை போய் வழிபட போறோம், முருகனை வழிபட போறோம்னா அந்த முருகப்பெருமானை வணங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு சிறப்பு இருக்கு. அது யாருக்கு சிறப்பு இருக்கு தெரியுமா? யாருக்கு சிறப்பு இருக்கு? வள்ளிக்கு. இரியா, வள்ளிக்கு சிறப்பு இருக்கு. வள்ளிக்கு சிறப்பு இருக்கியா? வள்ளிக்கு சிறப்பு இல்லாம அந்த இடத்துல அப்புறம் முருகப்பெருமானும் வள்ளியும் தான் இருக்காங்க. முருகப்பெருமானையும் வள்ளியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல கீழே அதாவது மலை சார்ந்த கோயில், அது மலை சார்ந்த கோயில்ல போய் முருகப்பெருமானை வணங்க போறோம். அப்படி முருகப்பெருமானை வணங்கும் பொழுது கீழே இருக்கு பாருங்க, அடிவாரம் இருக்கு பாருங்க, மலைக்கு அடிவாரம். அந்த அடிவாரத்துல நீங்க சொன்னீங்கல்ல வள்ளி பொண்ணோட தோழி, வள்ளி பொண்ணோட தோழி யாரு? தோழி இருளைக்கு ஒரு கோயில், சிறப்பான கோயில் இருக்கு. அது எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? பழனிலையா? பழனிலையா இருக்கு? சாமி மலையிலையா? பழனியில எந்த வாழ்க்கை எந்த பிரச்சனையும் சொல்லு பேச்சு கேட்காம அவர் போய் நின்ற இடமையாது. அங்க யாருக்கு சிறப்பு இருக்கு தெரியுமா? எங்க? அங்கே ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? அங்க இடும்பனுக்கு சிறப்பு இருக்கு. இடும்பனுக்கு சிறப்பு இருந்துச்சு. ஏன்னா எதற்காக பழனி மலைக்கு வந்து காவடி தூக்கிட்டு போறாங்கன்றதுக்கு சிறப்பும் இருக்கு. அது யாரால உருவாச்சுன்ற சிறப்பும் இருக்கு. அப்படி விவரத்தை பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். ஆனா இருளைக்கு உங்க பேர் என்ன பேரு? என் பேரு வீரதேவன். வீரதேவன். இந்த 2 பேரையும் வணங்கிட்டு தான் முருகப்பெருமானையே பார்க்க போனோம். அப்படி ஒரு கோயில் இருக்கு தெரியுமா? எந்த ஊர்ல இருக்கு தெரியுமா? தெரியாதா? எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? போகல தெரியல. அவ்வளவுதான். அதுக்காண்டி நான் விருதுநகருக்கு வரல, விருதுநகரை பத்தி எனக்கு தெரியாது சொன்னா ஏத்துக்குவாங்களா மக்கள்? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுப்பா. ஏன் தெரியாம வர? தெரியல போல. ஏயா உன்னைய பத்தி உனக்கே தெரியலாட்டி அப்புறம் நான் தெரியாது போகலன்னு என்ன அர்த்தம்? திருச்செந்தூர்ல இருக்கா? அப்பா உன் பேச்சு நியாயமாப்பா. திருச்செந்தூர்ல தான் வள்ளி ஒளிஞ்ச இடம் இருக்கு. அது ஒளிஞ்ச பிள்ளை கூட ஒளிஞ்சிருக்கலாம். ஏன்னா உண்மையான தனியா போய் முடிய முடியாது. அதான் துணைக்கு வந்திருக்கலாம். அங்கெல்லாம் கிடையாது.
அப்ப சுவாமி மலையா? அப்ப திருஆவினன் கூட சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றமா? திருஆவினன்குடி அது வந்து பழனிங்க. நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. திருஆவினன்குடி சொல்வது பழனி. பழனி பழனி திருப்பரங்குன்ற மலை இருக்கு, திருப்பரங்குன்ற தென்புறம் என சொல்லக்கூடிய திருப்பரங்குன்ற இருக்கு. ஆக அழகர் கோவில் இருக்கு, அழகர் மலை இருக்கு, பழமுதிரி சோழர் இருக்கு. இப்படி ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி நீ கேட்டீங்க. நான் எப்பனா எப்படி வேணாலும் கேட்பல. நான் கேட்கறதுக்கு அர்த்தம் இருக்கு. 6 படை வீட்டு 6 படை வீட்டுக்குள்ள இருக்கு. ஊருக்கு போற நான் ஒரு சிறப்பு கேட்டேன், நீ சொல்லி கொடுங்க. அப்ப எப்படி ஊருக்கு போற நான் சிறப்பு கேட்கிறேன், பேசுமா? பேசுமா? சரியா? சும்மா என்ன தேய்ச்சி வந்தா எதோ பேசணுமோ அதோ பேசுறேன். நான் பேசுவேன். உலகத்துல சார்ந்த விஷயம் பொது பேசுனேன். ஒரு விவரம் சார்ந்து பேசணும்னா பேசுற பேச்சுல மக்களுக்கு போய் நல்ல கோயில் போன இருக்க. இதுக்கு நான் சொல்ற விளக்கத்தை, எங்கேயோ ஒரு கோயில் இருக்கான், கருவளர்ச்சி கோயில்னு. அந்த கோயில் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா? எந்த கோயில்? கருவளர்ச்சி கோயில். சரி, அந்த கோயில் என்ன விசேஷம்? அது எங்கன்னா அந்த கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை போறாதவங்களுக்கு அந்த கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு பக்கத்துல தஞ்சாவூர்ல இன்னொரு கோயிலை கும்பிட்டோம்னா சிறப்பு இருக்கு. அதே போல உங்களுக்கு தெரியுமா? இப்ப இந்த கரையின் இப்படி எல்லாம் கேட்டோம்னா காளியம்மனுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. கதையின் சாராம்சத்தோட போவோம். கதைக்கு இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாரதனாகப்பட்டவே விவரத்தை சொல்லிட்டு நான் உள்ள போயிடலாம். கதையோட ஒன்றி இருப்பது நீங்க தான். ஆமா, அப்படி இருக்குல்ல. அப்ப ஒரே ஒரு இடத்துல முருகப்பெருமானுக்கே கிறுக்கு பிடிச்சு போச்சான். கிறுக்கு பிடிச்சு போய் அந்த இடத்துல ஒரு சித்தனாகப்பட்டவே ஒரு வைத்தியம் பார்த்து அவரையும் தெளிய வைத்து ஒரு சிறப்பு சேர்த்த கோயில் 6 படை வீட்டுல ஒரு வீடு இருக்கு, தெரியுமா? ஏன் தெரியாதுன்னு எத்தனை எதுவுமே தெரியாது. அப்புறம் எதுக்கு வர்ற? நான் சுவாமி மலையான்னு கேட்டேன். திருப்பரங்குன்றா. ஆக ஒரு விஷயத்தை பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். ஒரு மனிதனை காட்டி கொடுத்து பேர் வாங்கணும்னு நினைச்சிட்டோம்னு வைங்க, தூக்கி நிப்பாட்டி வச்சுப்படி எங்கனாலும் தூக்கி நிப்பாட்டி போடுவேன். ஒண்ணும் இல்ல, என்கிட்ட போட்டு நோய். அதே உங்களுக்கு நான் அந்த முருகனை பத்தியா இல்ல நாரத பத்தியா இதே நானும் கேட்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நீங்களே தூக்கி விட்டு போட்டு பேச்சுன்னு வந்துட்டோம்னு வச்சுக்க, தமிழ் கடவுள்னு முருகன் எதுக்காக சொல்றோம்? சரி, உங்க பேர் நான் நாரதர் இல்லைன்னு சொல்றேன். உங்க பேர் என்ன? என் பேர் நாரதர். நீ என்ன சொல்றது? அப்புறம் கேக்குறேன், தூக்கி போட்டு போயிடும் முடியலப்பா. உன் பேர் நாரதர். இடம் சார்ந்து உங்க அப்பா பேரு பிரம்மா கிடையாது. உன் பேரு நாரதர் கிடையாது, உங்க அப்பா பேரு நாரதர். உங்க அப்பா பிரம்மா விஷயத்தை கேட்கிறேன். நீ நல்ல மனிதன். இப்போ ஒரு மதுரைக்கு போறான். மதுரைக்கு போனா மதுரையில எவ்வளவு சிறப்பு இருக்கு. மதுரைக்கு போயிட்டாலே மதுரையிலே ஆளக்கூடியவள் யாருன்னு கேட்டீங்கன்னா மீனாட்சி ஆகப்பட்டவள். மீனாட்சி ஆகப்பட்டவளை பத்தி பேசணும்னா இன்னைக்கு பூரா பேசணும்னு விடுஞ்சு போயிரு. சரி, நான் கேட்கிறேன். மீனாட்சியை பத்தி ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். மீனாட்சி அணிஞ்சிருக்க மூக்கத்து எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? விவரத்தை சொல்லிக்கிறேன். கல் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? முதல்ல சொல்றேன், பேசி பேரை சொல்லிட்டு எடுத்து பேசி நான் பேசுறேன். நான் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ கேளு. பேசிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு உள்ள வர கால் இல்ல. சண்டை விடாம பேசுங்கப்பா. அப்படி இல்லப்பா, இது சண்டை இல்லப்பா. பேசணும்னா விவரத்தோட பேசணும். இப்ப மதுரைக்காரோட போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொல்ல வழி தெரியாதா? விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு விருதுநகர் எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியாதா? இப்படி தொடர மூக்க இப்படி தொடக்கூடாது, ஸ்ட்ரைட்டா வந்துடும் நம்மள்ட்ட. எப்படி தொடரணும்? இப்படி தொடர மூக்க சுத்திங்கன்னு தொடக்கூடாது. அப்புறம் சொல்ல வேண்டிய விஷயத்தை பாட்டு போட்டு சொல்லணும். பேசிக்கிட்டே விஷயம் வந்துட்டே. ஆக அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கும் வைத்தியம் பார்த்த ஒருத்தர் இருக்காரு. அதே போல தமிழ் கடவுள் முருகன் ஏன் சொல்றான்? இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நல்ல தொழிலாளி என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம அந்த வேஷம் போட்டு வந்து நின்றதுக்கான அர்த்தமே முருகப்பெருமானுக்கு வள்ளி பொண்ணுக்கு இந்த இடத்துல திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். அப்பேற்பட்ட தன்மையில வந்திருக்கோம்னா முருகப்பெருமானுடைய புகழை பேசுவதற்கு மட்டுமே இந்த இடம். அப்படி பேசணும். முருகப்பெருமானுக்கு எதுக்கு அழகைன்னு பேர் வந்துச்சு? முருகப்பெருமானை ஏன் தமிழ் கடவுள்னு சொல்றான்? கருத்து சார்ந்த விஷயத்த, சிந்தனை சார்ந்த விஷயத்த பேசிய அப்படி பேசணும். பேசுனா என் பேர் நாரதர் இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? உங்க பேர் எனக்கு தெரியும், ஆனா உங்கள்ட்ட சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது. உங்க அப்பா பேரு எனக்கு தெரியும், ஆனா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரி, வேணா ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்குறேன், கண்டுபிடிச்சுக்கோங்க. இல்லையா? என் பேர் விகடகவி மாதிரி உங்க பேரையும் திருப்பி போட்டா வரேன். திருப்பி போட்டா விகடகவியும் தான் வரேன். சரி, உங்க பேரையும் திருப்பி போட்டா அந்த பேர் வரும். பேர் தெரியுமா? உண்மையான பேர் வினாவி என்ன சொல்லக்கூடிய பேர் இருக்கு. வினாவி தான் உங்க பேரு. அதத்தான் வினாவியை திருப்பி போட்டாலும் வினாவி. அதை முதல்ல சொல்லணும்ல. உங்க அப்பா வருங்க பிரம்மா. என்ன பிரம்மா? பிரம்மாயா? 14 லோகத்துல 14 லோகத்துலயும் 14 பிரம்மா இருப்பாரு. இருக்கட்டும். அதுல உங்க அப்பா எந்த பிரம்மா? எத்தனை உலகத்துல சொன்னீங்க? 14 லோகம்ன்றீங்க. சரி, நீங்க எந்த லோகம்?
யாரு நீங்க எந்த லோகம்? மேலோகத்துல இருந்து வரேன். மேலோகத்துல போக உங்க அப்பா வரணும். எங்க அப்பா பேரு பிரம்மா. என்ன பிரம்மா? என்ன பிரம்மா? பிரம்மா ஒரே ஒரு ஆள் தான். பிரம்மா ஒரு ஆள் எப்படி வர? யார் சொன்னது? உன் சௌரியத்துக்கு 14 உலகத்துக்கு தலை மட்டும் வெடிச்சு 1800 நேரம் வர கையில. சரி 14 உலகத்துக்கு ஒரு நேரம் இருக்க மாட்டாங்களா? பிரம்மா நான் சொல்றேன் கேளியா? மேலோகம் எத்தனை பிரம்மதேவன்? 14 உலகத்துக்கு ஒவ்வொரு பிரம்மதேவன் இருக்காருல. யார் சொன்னது? இல்லன்னு சொல்றேன். நான் நிரூபிச்சேன். என்ன படிச்ச புத்தகத்தை எடுத்து போட்டு காட்டு. நான் பேசி பார்த்தா போதும். நீங்க புரட்ட வேணாம். விருதுநகரோட சிறப்பு சொல்லிட்டு நான் அடுத்த வேலையை பாக்குறேன். விருதுநகரோட சிறப்பு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை. சிலை இல்லாத கோபுரம் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் முத்திரை ஒதுக்கிதுன்னா அதோட சிறப்பு நம்ம ஆண்டாள் கோவில் தான். அதுதான் இந்த சிறப்பு. ஆண்டாள் கோவிலுக்கு அதுவும் தெரியும். இரியா அங்க மாலை கட்டி கொடுத்தா ஆண்டாள் கோவிலுக்கு நான் கேக்குறேன். இப்ப முத்திரை கோவிலுக்கு சின்னமாக இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல, சபாசியா சரியான விஷயம். சொல்லிட்டேன். எதற்காக அந்த கோயில்ல சிலை வழிபாடு இல்லை? சிலை வழிபாடும் கிடையாது. இன்னொரு காரணம் இருக்கு. எடுத்துக்கிட்டாவே பொதுவான விஷயத்த அதுல போடுவாங்க. ஏன்னா கருத்து சார்ந்து மக்கள் போய் பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நானே சொல்லிட்டேன்னா எதுக்கு தெரியா இரியா முத நீ சொல்ல வேணாமே, நான் சொல்றியா? ஏன் சொல்றேன்? எல்லா கோயிலுக்கும் போனோம்னா அங்க வந்து சிலை சிற்பம் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க எந்த சிற்பமும் இருக்காது. காரணம் இருக்கா இல்லையா? இங்க வாங்க ஐயா, வாங்கய்யா. காரணம் இருக்கு. இப்ப எல்லா இடத்துக்கு முன்னா சிற்ப வழிபாடு மேல எல்லாத்துலயுமே கோபுர வாசல்ல கோபுரத்துல பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே வந்து என்ன இருக்கும்? சிற்பம் இருக்கும். ஆனா இங்க சிற்பம் இருக்காது. சிற்பம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா மதமும் ஒரே மதமாக இருக்கணுமா? யாரா இருந்தாலுமே எல்லா மதத்துக்காரனா எம்மதமும் சம்மதம் என சொல்லக்கூடிய உலகத்திற்கே உரைக்க சொன்னது. அதனாலதான் அது இடத்தை பிடிச்சிச்சு, முத்திரையாக தமிழகத்தோட முத்திரையாக பதிச்சிச்சு. அதே போல ஒரே ஒரு ஆலயத்துல எல்லா இடத்துலயுமே வண்ண ஓவியங்கள் அடிச்சிருப்பாங்க. கோபுர வாசல்ல ஒரே ஒரு கோபுர வாசல்ல இன்ன வரைக்குமே எந்த ஒரு வண்ணமும் தீட்டாம இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு ஆலயம் தெரியுமா? சிவபெருமானுடைய ஆலயம். சிவபெருமானுக்கு அப்பேற்பட்ட ஆலயத்தை நிறுவிய மன்னனாகப்பட்டவே வண்ண ஓவியங்கள் வந்து அந்த இடத்துல தீட்டல. அப்படி ஒரு கோபுரமும் இருக்கு, அப்படி ஒரு ஊரும் இருக்கு. சிவன் ஒரு ஆலயத்துல வந்து ஒரு வழிபாட்டு தலம் போயிட்டாவே அங்க சிலை வழிபாடு இருக்கும், உருவ வழிபாடு இருக்கும், ஒரு பீடம் இருக்கும், ஒரு சூலாயுதம் இருக்கு, ஒரு அருவா இருக்கும். எந்த ஒரு சிலை எந்த ஒரு வழிபாடுமே தலமே இல்லாத ஒரு கோவிலும் இருக்கு. விளக்கு ஒளி மட்டும் தெரியும். நவக்கிரகமே இல்லாத கோயில் இருக்கு. பானையால் உருவாக்கப்பட்ட கோயில் இருக்கு. நான் பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்பேன். இருக்கு சிறப்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். சுசேந்திரம் கோயில்லதான் சுசேந்திரம் என்ன சொல்லக்கூடிய கோயில். சுசீந்திரம் கோயில்ல சிவபெருமானுடைய ஆலயத்துல கோபுர வாசல்ல இன்ன வரைக்கும் வண்ணம் தீட்டப்படாது. ஒரே கலர் தான். சுசீந்திரம் இறைவனை எவன் ஒருத்தன் சிவன் பெருமானை வணங்குகிறான் அவனுடைய மனதாகப்பட்டது எப்பயுமே தூய்மையான நிலையில இருக்கணுமா? அதனாலதான் அந்த இடத்துல இன்ன வரைக்கும் வண்ணம் பூசுறது இல்ல. இப்படி விவரத்தை பேசிக்கிட்டே போனா அடிக்கி தள்ளிக்கிட்டே போகலாம். சரி, நீங்களும் கருத்து பேசக்கூடிய ஆளுதே. விவரமான ஆள் எனக்கு தெரியும். உங்க அப்பா பேர் என்ன? அப்பா நம்பிராஜன். உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. வந்திருப்பதன் காரணம் காவல். காவல்னா அவங்க காவல், நாவலுக்கு பாதுகாப்பு. ஆக அதாவது உள்காவல், நீங்க வெளிக்காவல் இருக்கட்டும், பரவாயில்ல. சத்தம் கேட்டு சொல்லு. ஆலோலம் என்று முருகனோட உச்சரிப்பு உச்சரிச்சு ஆலோலம் சோ சோ ஆலோலம் சோ ஓம் என்ற சொல்லோட சேர்த்து இந்த வள்ளி பெண்மகளாகப்பட்டவன் இந்த இடத்துல என்ன பறவைகளை விரட்டணும். ஏன்னா எத்தனையோ வார்த்தை இருக்கு. ஆலோலம் சோ அப்படின்னு எதற்காக சொல்லணும்? ஓம் என்ற முருகனோட உச்சரிப்ப பிரணவ மந்திரத்தை உச்சரித்து அனுதினமும் அந்த முருகப்பெருமானை எண்ணிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றாலே, அதனாலதான் ஓம் என சொல்லக்கூடிய ஓம் என்ற சொல்லுல எத்தனை விஷயம் இருக்கு தெரியுமா? எத்தனை மந்திரம் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. பரவாயில்ல, வரக்கூடிய ஆளுங்க சொன்னாங்களே கழகத்துக்குன்னே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்கட்டு. இன்னைக்கு வரட்டு, வெளியில வரட்டு, பேசுறாட்ட நல்லா பேசுவோம், நல்லா கத்துங்க. ஆமா, இருந்தாலும் கூட எங்க அப்பா பிரம்மா, எங்க அம்மா கலைவாணி வந்திருப்பது கலகம் செய்வதற்காக இந்த இடத்துல வந்திருக்கேன். வர சொல்லுங்க. பார்த்தேன்.
சாமி உங்களுக்கு நீதி சாமி ஐயாவே பிரம்மச்சாரி சரி இருக்கட்டும் பரவாயில்ல. யாரு உங்க? அதுதான் இருள இருள. இதே உங்க இருள இருளதாயா? நம்மளோட என்னையோட தோதுமா. நம்மால்னா அப்புறம் நீ நான் என்ன அதையும் சொல்லிட்டு என்னையோட தோதுமாதுட்டீங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. நல்ல உள்ள அற்புதமான வரவேற்பு. அப்பேற்பட்ட தன்மையில இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. அது என் தங்கச்சி. வர சொல்லுங்க. அத்தாவாத்தா மாறியது நெஞ்சம் மாறியது நெஞ்சம் மாறியது நெஞ்சம் மாற்றியவர் யாரு மாறிகையின் உள்ளோ காண வருவாரு மாறியது நெஞ்சம் மாற்றியவர் யாரு நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவரா? நம்ம இடத்துக்கா? அவரெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் நாமெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எங்கே இருக்கிறார் பெரியவர்? அழைத்து வாருங்கள், ஆசி வர வேண்டும். வர சொல்லுங்கள், பார்க்கலாம். வர சொல்லுங்கள். அவரெல்லாம் பார்த்தீங்களா? அவர்கிட்ட ஏதாவது தவறா பேசவில்லையே? அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கல்ல? அவரெல்லாம் பெரியவர், மகாலட்சுமியோட அந்த வரைக்கும் செல்லக்கூடியவர். வர வேண்டும், வர வேண்டும். வணக்க சுவாமி, வர வேண்டும், வர வேண்டும். பூண்டேரில் கலந்து பொன் வந்து எழுந்து சங்கீதம் இசைப்பவரே, இங்கீதம் அறிந்தவரே, பூலோகம் புகழ்ந்து சமவண்ணம் எழுந்து
வேண்டும். வணக்க சுவாமி. கலைவாணி தான் பெற்ற மைந்தரை வருக. இசைக்கு இலக்கணம் வகுத்த இசைஞான வள்ளலை வருக. மலைராயன் புதல்வரை வருக. மாதவ செல்வரை வருக. உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வளமாகும் நலமா மாற்றும் வாக்கு சாதிர்த்தியம் இருந்தவை வருக வருக. உமது வருகை நல்வரவாகட்டும். கானகம் என்பதால் பாமாலை பாடி பூமாலை தொடுத்து நான் உங்களை வரவேற்றிருக்கிறேன். எனது வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு என்னையும் என் நாட்டு மக்களையும் என் அண்ணன் தோழி அனைவரையுமே